ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, விநாயகர் தான் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ளதும் அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது விநாயகர் கரைச்ச அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ தான். இப்போ விநாயகர்லாம் கரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் அக்கா, பக்கத்தில் உள்ள அக்கா வீடு, அத்தாச்சி வீடு எல்லாருமே கிளம்பியாச்சு விநாயகரை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்க்குறதுக்கு தான் கிளம்பியாச்சு. பாருங்கள், சாமி நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடலில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கதை சொல்கிறாங்க. என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் பிறந்த கதையை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவதாரம் இருக்குல்ல, நரசிம்ம அவதாரம், அந்த மாதிரி அவதாரம்லாம் பேர்லாம் வச்சு சிலையுமே வச்சுருந்தாங்க. லைட்டிங்க்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், நரசிம்ம அவதாரம் இது தாங்க அந்த கதை. நான் அவ்வளோவா எதுவும் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், கோவில் கட்டுற மாதிரி எப்படி பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ எங்கேயுமே சாமி இருக்குது, அதை பார்க்க தான் போக போகிறோம். எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விநாயகரை பாருங்கள். சைட்லலாம் பாருங்களேன், கோவிலில் எப்படி சிலைலாம் இருக்கும், அந்த மாதிரி சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடில் எல்லாம் பாருங்கள், விநாயகருமே மேலே சிவன் உட்காந்துருக்காங்க. அங்கே முன்னாடி சாமியெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாமியும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயுமே ஒரு விநாயகர் வச்சுருந்தாங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஹனுமான் பார்த்திங்கன்னா ராமன், லக்ஷ்மணன் 2 பேரையும் தூக்கி வச்சுருக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கேயுமே வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையுமே நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே உள்ளே போகிறதுக்காக. இப்போ நம்ம உள்ளேயுமே வந்தாச்சு. இதுவுமே ஒரு விநாயகர். இப்போ உள்ளே தான் போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. லைட்டிங்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. கலர் கலராக லைட்டு போட்டிருந்தாங்க. இதுதான் ஹனுமான் மலையை தூக்கிக்கிட்டு போகிறதுக்காக செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கதையை வந்து இங்கே சொல்லுவாங்க. அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறதுக்காக. நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் கதை கேட்டு முடிச்சோன்னா அது வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ண வைப்பாங்க. அப்புறமா தான் விடுவாங்க உள்ளே. இனிமேல் தான் கதை தொடங்கும், அப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்த்திங்களா, எல்லாருமே வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் சொல்லியிருந்தாங்க கதை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹனுமான் வந்து மலையை தூக்கிட்டு போகிற கதை. அந்த கதையை தான் நானும் சொல்ல போகிறேன் இதில். ஒவ்வொரு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவ்வளோ கிளியராக தெரியாது. அந்த சிலையில் வந்து லைட் அடிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தவங்க பேசும்போதும் ஒவ்வொரு லைட் அடிப்பாங்க. இப்போ இந்த கதை பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறது தான். ராமனுக்கும் ராவணனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போர் நடக்கும். அந்த போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமான் எல்லோரும் பார்த்திங்கன்னா ராவணனோட பெரும் படையுடன் வந்து போரிட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராவணன் வந்து தன் மந்திரிகளை அழைத்து போரில் வந்து என்ன நடக்குது, என்ன நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க,
அதுக்கு வந்து மந்திரியார் சொல்லுவார், அரசே மன்னிக்க வேண்டும், நமது வந்து பாதி படையை வந்து இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரசர் சொல்லுவார், என்ன என்ன கூறுகிறீர்கள், நிலைமையை சமாளிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்ல, என் தம்பி கும்பகர்ணனை போருக்கு ஆயத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கும்பகர்ணன் வந்து மிக பயங்கரமாக போரிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா ராமர் வந்து அவங்கள வந்து கொன்றுவாங்க. அரசே, கும்பகர்ணனும் இறந்து விட்டார். அதுக்கு அரசர் சொல்லுவாங்க, என்ன தம்பி இறந்து விட்டானா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க இந்திரஜித்தை வந்து இப்போ இனிமேல் போருக்கு கிளம்புவாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அரசரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்திரஜித் வந்து கிளம்புவார். இந்திரஜித் பார்த்திங்கன்னா பிரம்மாவிடம் வந்து பல வரங்களை பெற்றவர். அவரை பார்த்திங்கன்னா யாராலும் வெல்ல முடியாது. அவர் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமலும் போரிடலாம் அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனோட அவங்க வந்து போரிடுவாங்க. இந்திரஜித் வந்து அதில் பார்த்திங்கன்னா பிரம்மாவிடம் வந்து இவங்க வந்து பல வரங்களை பெற்றிருக்காங்கல்ல, அதில் உள்ள ஆயுதத்தால் அவரை தாக்கணுன்னு அண்ணா என்று அப்படி போய் லக்ஷ்மணன் வந்து கீழே விழுந்துருவாங்க. ஹனுமான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். பதட்டமாயிரும். என்ன என்ன லக்ஷ்மணன் வந்து மயக்கமாயிட்டாரு அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹனுமான் வந்து லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு பார்த்திங்கன்னா ராமரிடம் வந்து கொண்டு செல்லுவாங்க. அப்போ வந்து ராமர் கேட்பார், என் தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம்தான் ஹனுமான் வந்து அதை போய் அங்கே நடந்தது சொல்லிவிட்டு அரச வைத்தியரை கூப்பிட்றதுக்காக ஹனுமான் போயிடுவார். அரச வைத்தியரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ சொல்லுவார், ராமர் கேட்பார், என் தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவரை காப்பாற்ற வேணும்னா மூலிகை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை வந்து சஞ்சீவினி மூலிகை, அது இமயமலையில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு அந்த அரச வைத்தியரும் சொல்லுவாங்க. எப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து விடிகிறதுக்குள்ளே கொண்டுட்டு வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹனுமான் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்துக்கிட்டு ராமர்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு கிளம்புவாங்க. எங்கன்னா இமயமலைக்கு தான் கிளம்புறாங்க. ஹனுமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கழித்து, ரொம்ப நேரம்லாம் கழித்து ஹனுமான் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. அந்த வந்து இமயமலையிலையும் போயிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வெறும் பச்சை பச்சையாக இருந்தோடனே, என்னடா இவ்வளோ மூலிகை இருக்கே, இதில் சஞ்சீவினி மூலிகை எதுன்னு ஹனுமான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிக்கும்போது நமக்கு எதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லோன்னு தான் அந்த மலையவே பேர்த்து எடுத்துக்கிட்டு மறுபடியுமே கிளம்புவாங்கங்க. பார்த்திங்கன்னா விடியறதுக்குள்ளே வரணும்னு சொன்னதுனால ஹனுமான் ஒரு கையில் சூரியனையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த மலையையும் பிளந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே உள்ளவங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா போனாங்களே, இன்னும் ஆளை காணோம் ஹனுமானை அப்படின்னு அப்புறம் ராமர் இப்படி மேலே அண்ணாந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஹனுமான் வந்து மலையவே பிளந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மூலிகையை வச்சு லக்ஷ்மணனையும் காப்பாற்றிடுவாங்க. அந்த கதையை தான் இதில் சொல்லியிருந்தாங்க. இதில் ஹிந்தியில் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்குது தெரியுதா அந்த இதுக்குள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா ஹனுமான் அங்கேருந்து வருவாங்க பாருங்கள், தெரியும். உங்களுக்கு லைட் அடிக்கிறதுனாலே தெரியும் அது உள்ளே போகும்போது. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அங்கேருந்து மலையை தூக்கிட்டு வர்றது இதில் காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கதையை சொல்லியிருந்தேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்களா ஹனுமான் வந்து தூக்கிட்டு போகிற மலை, இதுதான் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வேறு இடத்துக்கு கிளம்பியாச்சு.
சைடுலலாம் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் எடுத்திருந்தாங்க. எவ்வளோ பெரிய விநாயகர்னு பாருங்கள். சைட்லலாம் பழம்லாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. டிராஃபிக் வந்து ரொம்ப நிறையவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு விநாயகரை பார்க்குறதுக்கு நம்ம கிளம்பியாச்சு. டெக்கரேஷன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா செடியெல்லாம் தொங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரே க்ரீன் கலர் பச்சை கலராக தான் இருந்துச்சு. பாருங்கள் விநாயகர். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்குமே வந்தாச்சு. நிறைய இடத்துக்கு போகலை. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.